Hey guys, few daysக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். லைக் வந்து ஏஐனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால என்னென்ன மாதிரி ஜாப் ரோல்ஸ் வந்து மார்க்கெட்லேருந்து போகும், அந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ் வந்து ஃபியூச்சரில் இருக்காது அப்படின்னு சொல்லி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்துட்டு எந்தெந்த ஜாப்ஸ் வந்து ஃபியூச்சரில் இருக்கும், எந்தெந்த ஜாப்ஸ் வந்து ஏஐ ஆட்டி ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஸ்பெசிஃபிக் ஜாப் ரோல்ஸ்லாம் நம்மளாடி கண்டிப்பாக ஏஐ ஆட்டி ரீப்ளேஸே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஏஐயால் சில ஜாப்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் மென்ஷன் பண்ண சில ஜாப்ஸ், அதுக்கப்புறம் நான் திங்க் பண்ண சில ஜாப்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஜாப்க்காக ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்பெசிஃபிக் ஜாப் ரோல்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் ஜாப் அப்படிங்கிறது கொஞ்சம் செக்யூர்டாகவே இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ்க்கு வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஏஐயால் நிறைய ஜாப் ரோல்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆனாலுமே சில நியூ ஜாப் ரோல்ஸ் வந்து வரும். ஸோ அது வந்து எந்த மாதிரி ஒரு ஜாப் ரோல்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் வீடியோ could be quite interesting. So let's get into the video. This is abin, I'm a software engineer. Welcome to my channel. ஃபர்ஸ்ட் ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் ஏஐ எம்எல் இன்ஜினியரிங். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மிஷின் லேர்னிங் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏஐஆட்டி இந்த ஜாப் வந்து ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்னா அந்தமாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்ட்டையும் ஒரு டூலையும் வந்து கிரியேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏஐ மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாப் ரோல்ஸ் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ஜாப் கிடச்சிது அப்படின்னா உங்களுடைய ஜாப் வந்து ரீப்ளேஸ் ஆகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அண்ட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஏஐ அப்படிங்கிறது ஒரு பெரிய பூமாக இருந்துட்டு இருக்கு. ஒரு 2 years பேக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் செயின் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஜாபாக இருந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ அந்த அளவுக்கு பிளாக் செயினுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, பட் முன்னாடி இந்த மார்க்கெட்டோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கான ரீசன் அஃப்கோர்ஸ் வந்துட்டு கிரிப்டோ கரன்சி வந்து டவுன் ஆனதுனால தான். பட் இப்போ வந்து பிளாக் செயின் டெவலப்பர்ஸ்க்கு ஓரளவுக்கு டிமாண்ட் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா பிளாக் செயின் வச்சு நம்ம கிரிப்டோ கரன்சி மட்டுமே கிரியேட் பண்ணுறதுல நிறைய அடிஷனலான விஷயங்கள் வந்து பிளாக் செயின் வச்சு பண்ண முடியும். அந்த மாதிரி இடங்களில் அவங்களுக்கு ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் இந்த ஏஐ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கிரிப்டோ கரன்சிமே இந்த விஷயம் வந்து டவுன் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய இடத்துல நிறைய விஷயங்களை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு இந்த ஏஐ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுடைய காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுக்கு அவங்களுடைய பிஸ்னஸில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஏஐ அவங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். அண்ட் ஃபியூச்சரில் உங்கள் சேலரி வந்து அதிகமாக கொடுக்குறது நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் வந்துட்டு ஏஐ அண்ட் எம்எல் இன்ஜினியர். டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் கிரேட் லேர்னிங். நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கிரேட் லேர்னிங் செக் பண்ணி பார்க்கலாம். கிரேட் லேர்னிங் மெயினாக அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 10 கேரண்டி இன்டர்வியூ வந்து அவங்க ஸ்கெடியூல் பண்ணி தருவாங்க. கேரண்டி இன்டர்வியூ அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கோர்ஸ் முடிச்சோம் கண்டிப்பாக ஜாப் கிடச்சோம் அப்படிங்கிறது கிடையாது. சில பேர் வந்து ஆன்லைனில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து ஜாப் ஸ்கெடியூல் ஆகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த இடத்துல அவங்களே வந்து ஜாப் ஸ்கெடியூல் பண்ணி தரது ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இதில் வந்து ஆஃப்லைன் கோர்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து டேரெக்டாக கிளாஸ் போய் தான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் கோர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஆஃப்லைனும் இருக்குது, ஆன்லைனும் இருக்குது. நீங்கள் இன்ஜினியரிங் அண்ட் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து சர்டன் டைம் பீரியட்குள்ளே இருக்கக்கூடிய பாஸ் அவுட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்க முடியும். அதுக்கான எலிஜிபிலிட்டி டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு அந்த வெப்சைட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கேட்பாங்க எந்த இயரில் பாஸ் அவுட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 2019 பாஸ் அவுட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அண்ட் இதில் என்ன டாபிக் வந்து அவங்க டீச் பண்ணுறாங்க, எவ்வளோ டியூரேஷன் டீச் பண்ணுறாங்க அப்படின்னு டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு இவங்க பேஜில் டவுன்லோட் ப்ரோஷர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கோர்ஸோட கம்ப்ளீட் சிலபஸ் இருக்கும். அண்ட் இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் கோ அண்ட் செக் அவுட். செகண்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆர்டிகல்ஸில் மென்ஷன் பண்ண ஒரு விஷயம் எதுனா சைக்காலஜிஸ்ட். ஸோ சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பர்சனாக எப்படி இருக்குது, அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, அவங்க எந்த நாள் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி அவங்க பிரெயின் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு மிஷினால் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேட் இருக்குது, அந்த கேட்டை பார்த்து அது கேட்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு thousands ஆஃப் கேட் ஃபோட்டோஸ் வச்சு அதை அனலைஸ் பண்ணும். அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கணும், இந்த மாதிரி கலரில் இருக்கணும், அதோட ஹேர் வந்து இப்படி இருக்கணும், ஸோ அந்த ஃபேஸில் வந்துட்டு நோஸ் வந்து குட்டியாக இருக்கணும், அந்த மாதிரி சில விஷயங்களை வச்சு தான் வந்து ஒரு கேட் அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ணும். இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் என்ன தான் வந்து நிறைய கேஸ் ஸ்டடீஸை நீங்கள் கொடுத்தாலுமே ஒரு சைக்காலஜிஸ்ட்டுக்கு அந்த ஏஐ டூல் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஹியூமனாக இருந்தால் மட்டும் தான். இதனால தான் நிறைய பேர் வந்து சைக்காட்ரிஸ்ட் ஜாப்க்கு வந்து இந்த ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மேனேஜர். ஸோ இந்த ப்ராடக்ட் மேனேஜர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ப்ராடக்ட்டை மார்க்கெட்டில் கொண்டு வராங்க. இப்போ சோஹோவே பார்த்தீங்க அப்படின்னா சோஹோ நியூவாக ஒரு ப்ராடக்ட் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா லைக் சோஹோ சிஆர்எம் மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றி கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கஸ்டமருக்கு எந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ராடக்ட், அவங்களுக்கு என்னென்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் நீட் இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுலேருந்து அதை சேல்ஸ்க்கு கொண்டுட்டு போய்ட்டு அதிகமான பீப்புளை யூஸ் பண்ண வைக்கிறது, ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து கிரியேட் பண்ணுறது, அந்த டீம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து அந்த ப்ராடக்ட்டை மேனேஜ் பண்ணுற ஒரு பர்சன் தான் ப்ராடக்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் மேனேஜருக்கான ஒரு ரோலையும் வந்துட்டு ஏஐ அந்தளவுக்கு ரீப்ளேஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராடக்ட் மேனேஜர் ரோலை வந்து ஏஐ கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா
யார் வேணாலுமே அவங்க ப்ராடக்ட் லைவ் கொண்டு வந்து அந்த ஏஐ டூலை வச்சுட்டு அவங்க ப்ராடக்ட்டை பயங்கரமாக வந்து அவங்க பூம் பண்ணலாம், அவங்க ப்ராடக்ட்டை வந்து அதிகமாக ப்ராஃபிட் கொண்டு போயிடலாம். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அந்த டூலை மட்டும் வாங்கி அதை வச்சு அவங்க வந்து ப்ராடக்ட்டோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஏஐ கொண்டு வரது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏஐ பேசிக்காக நம்ம சொன்னால் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு இந்த ப்ராடக்ட்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத மேபி கால்குலேட் பண்ணி அந்த டூல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர ஒரு ப்ராடக்ட்டை கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஏஐ வந்து டெவலப் ஆகுமா அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டமான விஷயம் தான். இதேமாரி ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், பீப்புள் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் ஆகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். லாயர், ஜட்ஜஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் கோர்ட்டுக்கு வந்து ஒரு கேஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க, அந்த இடத்துல வந்து ஒரு ஹியூமன் இல்லாமல் ஏதோ ஒரு மிஷின்ஸ் வந்து லாஸ்ட்டாக நடந்த கேஸில் இருக்க ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே எடுத்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 3 years 4 years நீங்கள் ஜெயிலில் இருக்குன்னு சொன்னால் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே அந்த ஒரு ஏஐக்கு கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஐ வந்துட்டு எல்லாருமே ரூல் பண்ணுற மாதிரி இருக்கும், ஹியூமன்ஸை ரூல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக இந்த ஏஐ வந்து ஒர்க் ஆகாலுமே கொண்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாப் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் தான். மேபி இந்த ஏஐ டூல்ஸ் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய கேஸ் ஸ்டடீஸை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் வந்து இப்போ ஒரு கேஸ் உங்கள்கிட்ட நியூவாக வருது அப்படின்னா பாஸ்ட்டில் நடந்த கேஸை வந்துட்டு பார்த்து இதுக்கு எந்த மாதிரி ஒரு நம்ம மூவ் பண்ணால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு டூல் வந்து மேபி உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் கம்ப்ளீட்டாக உங்கள் ஜாபை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு ஏஐ வருமானு கேட்டிங்கன்னா அப்படி வந்தாலுமே அதை கவர்மெண்ட் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் தான். 5th என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி அக்ரிகல்ச்சர். நிறைய மிஷின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொண்டுட்டு வந்தாலுமே கம்ப்ளீட்டாக அக்ரிகல்ச்சரை ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆடி ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா மேபி ரீப்ளேஸ் பண்ணாலுமே அது கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு சீப்பான ப்ரைஸில் கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு ரியல் ஹியூமன் வந்துட்டு அவங்க ஃபார்மிங் பண்ணி எடுத்து ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஹை ப்ரைஸில் சேல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்க சுச்சுவேஷனே பார்த்திங்க அப்படின்னா ஆர்கானிக்காக மேனுஃபேக்சர் ஆகிற ஃப்ரூட்ஸ், ஆர்கானிக்காக வந்துட்டு வரக்கூடிய ஒரு வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹை ப்ரைஸில் இருக்கும். பட் நார்மலாக வந்து இந்த இன்செக்ட் கில்லர்ஸ், இந்த மாதிரி ஒரு யூரியா, இந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து சீப்பாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூமனாட்டி நேச்சுரலாக க்ரியேட் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்குது. இதேமாதிரி தான் ஃபியூச்சரில் இருக்கும். இன்கேஸ் மிஷினரிஸ் ஆட்டி உங்களுடைய ஒர்க்கை வந்து ஈஸியாகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. லைக் வந்துட்டு இப்போ 10 people 20 people வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் பர்சனை வச்சு பண்ணுற மாதிரி ஃபியூச்சரில் மிஷின்ஸ் வரலாம். அப்படி வந்தாலுமே கம்ப்ளீட்டாக அக்ரிகல்ச்சரை ஒரு ஏஐ வந்து டாமினேட் பண்ணி அந்த ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுறமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது நடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் டாபிக் வரும். லைக் வந்து எந்த மாதிரி நியூ ஜாப் ரோல்ஸ் வந்து ஃபியூச்சரில் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம். லைக் இப்போ வந்துட்டு கார் வரதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க, இல்லை வந்து குதிரை வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் வந்து கார் வர ஆரம்பிச்சிச்சு, ஒரு பைக் வர ஆரம்பிச்சிச்சு, சைக்கிள் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸுடைய நம்பர்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த ஹார்ஸ்க்கு, அந்த கவுஸ்க்குலாம் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது சைக்கிளுக்கு இல்லை ஒரு பைக்கு பார்த்திங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். அதனால் நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த மெக்கானிக்கல் வெஹிக்கிள்ஸ்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹார்ஸ் வச்சுருக்க, அந்த கவுஸ் வச்சுருக்க ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு ஜாப் போனாலுமே இன்னொரு பக்கம் வந்துட்டு 2 பேருக்கு இங்கே வேலை போணுச்சு அப்படின்னா அந்த கார் மேனுஃபேக்சரிங், பைக் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா 4 பேருக்கு வேலை அப்படிங்கிறது கிடச்சிது. இதேமாரி கம்ப்யூட்டர் புதுசாக வந்தபோது பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருக்குமே ஜாப் போயிடும். ஸோ கம்ப்யூட்டரே வந்து ஒரு 100 people ஒரு ஒர்க்கை சிங்கிளாகவே பண்ணிவிடும். அதனால் வந்து ஃபியூச்சரில் யாருக்குமே ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்துச்சு. கம்ப்யூட்டர் ஆடி தான் ஐடியில் ஏகப்பட்ட ஜாப் ரோல்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆனிச்சு. இது நம்ம இன்னும் டீப்பாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஒரு 90s இல்லை பிகினிங் ஆஃப் 2000லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் எண்டில் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணோம் அப்படிங்கும்போது அவங்க HTML CSS வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த இடத்துல கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தேவைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த WordPress இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வந்துச்சு. அதனால் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதனால் அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு 10 people அப்படிங்கிறவங்க 5 people கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. அந்த ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு HTML CSS மட்டுமே வச்சு கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த WordPress வந்ததுனால WordPress டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நியூ ஜாப் ரோல்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ்க்கு கம்ப்ளீட்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். இந்த பிஸ்னஸ்க்காக ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்க அடிஷனலாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி WordPressக்கு மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ணுறது ஒரு பர்சன் ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு WordPress டெவலப்பர்ஸ்னு சொல்லி ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால் நியூவாக ஜாப் ரோல்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. அந்த இடத்துல சில பேருக்கு வேலை போகும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிற நியூவாக கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. இதே தான் பார்த்தீங்கன்னா இப்போ CRM அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒரு
ஒரு ஆஃபீஸஸில் பீப்புளோடைய சேலரிஸ் அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய விஷயத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சிஆர்எம் அப்படிங்கிற டூல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புளை வச்சுட்டு ஒரு அக்கௌண்டன்ட் பண்ணுறது, ஒரு என்ட்ரி பாஸ், எக்ஸிட் பாஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சேலரி போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அக்கௌண்டிங் ஒர்க்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தில் ஈஸி ஆகிறதுக்காக சேல்ஸ் ஃபோர்ஸ்லேருந்து சிஆர்எம் அப்படிங்கிற டூல்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்தாங்க. அதனால் அந்த இடத்துல நிறைய பேர் ஜாப் அப்படிங்கிறது போணுச்சு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் டெவலப்பர், சேல்ஸ் ஃபோர்ஸ் அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜாப் ரோல்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. இதே மாதிரி தான் எக்ஸல்லையும் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலோட ஃபஸ்ட் ஆட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிரேசியாக இருக்கும். லைக் வந்துட்டு ஒரு விஷயத்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு கால்குலேட்டர்ஸ் யூஸ் பண்ணி அது அக்கௌண்டன்ட் வந்து ஒரு பேப்பர்ஸில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப அதிகமான டைம் அப்படிங்கிறது எடுத்துக்கும். எக்ஸல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து முடிய ஆரம்பிச்சது. அதனால் நிறைய பேருக்கு ஜாப் போக ஆரம்பிச்சது. அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸல் தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு அதிகமான சேலரி கொடுத்து ரெக்ரூட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஜாப் போனாலுமே இன்னொரு இடத்துல வந்து ஜாப் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிட்டே இருந்துச்சு. இதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால நிறைய ஒர்க்கை வந்துட்டு ஆட்டோமேட் பண்ணாங்க அப்படின்னா உங்கள் ஸ்கில்லை நீங்கள் ப்ராப்பராக இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா வேறு இடத்துல உங்களுக்கு வந்து அதிகமான சேலரியில் வேற ஒரு ஜாப் ரோல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேற ஒரு ஜாப் ரோல் வந்து கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இதேமாரி ஏஐனால ஃபியூச்சரில் நிறைய ஜாப் ரோல்ஸ் போனாலுமே நியூவாக ஜாப் ரோல்ஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இதை தான் நிறைய யூடியூபர்ஸ் நிறைய ஆர்டிகல்ஸ்லையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஃபைனல் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐடியில் எந்த மாதிரி ஜாப் ரோல் வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஜாப் ரோல்ஸ் வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியும். இருந்தாலுமே நீங்கள் உங்கள் ஜாப் ரோலில் எப்படி நீங்கள் ஏஐயை யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஜாப் வந்து மோஸ்ட்லி சேஃபாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டேட்டா சயின்டிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போது ஏஐ யூஸ் பண்ணி உங்கள் ஜாப் ரோல்ஸ் எப்படி நீங்கள் ஆட்டோமேட் பண்ண முடியும், உங்களோட ஒர்க்கை எப்படி நீங்கள் கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிற நிறைய டூல்ஸ்லாம் இனிமேல் ஃபியூச்சரில் வந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் ப்ரியாரிட்டியாக முன்னாடி கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது உங்கள் ஜாப் வந்து ரீப்ளேஸ் ஆகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே நீங்கள் டெஸ்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி என்ன டூல்ஸ் வந்து அவங்க ஆட்டோமேட் பண்ணுறாங்க, எந்த மாதிரி டூல் வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஆட்டோமேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்து அந்த டூல் நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் நியூ ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிற கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அஃப்கோர்ஸ் இதுதான் வந்து மேனுவல் டெஸ்டிங்கும் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கும் நடந்துட்டு இருந்துச்சு. மேனுவல் டெஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிரிப்ட் வச்சு எப்படி அவங்க டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வந்து லேர்ன் பண்ணி அது பேஸ் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸ் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதேமாதிரி தான் ஃபியூச்சரில் நடக்கும் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். ஸோ மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா நீங்கள் ஒரு ஜாப் ரோலில் இருக்கீங்க அப்படின்னா அது நீங்கள் எப்படி உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கணும், அதை ஏஐ பேஸ் பண்ணி எப்படி நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கணும், கரண்ட் மார்க்கெட்டில் எந்த ஒரு டூல் வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாப் வந்து ரீப்ளேஸ் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்பெசிஃபிக் ஜாப் ரோலுக்கு எப்படி வந்து ஏஐ யூஸ் பண்ணலாம், எந்த டூல்ஸ் வந்து அட்வான்ஸாக இருக்குது அப்படிங்கிறத அப்புறம் ரிசர்ச் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாப் ரோலுக்கு எந்த மாதிரி டூல்ஸ் வந்து நம்ம அடிஷனல் லேர்ன் பண்ணிக்கணும், எந்த மாதிரி டூல்ஸ் வந்து அட்வான்ஸாக இருக்குது, என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம அட்வான்ஸாக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கமெண்ட்டுக்கு அதிகமாக லைக்ஸ் வந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணுறது ட்ரை பண்ணுவோம். ஸோ தட்ஸ் இட். இந்த விஷயத்தில் தான் வீடியோ நான் மென்ஷன் பண்ண அப்படின்னு நினச்சேன். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண abin official 2020. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.